ஹாய் ஹலோ வணக்கம். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற நேரம் மாலை. ஸோ அதனால் உங்களை மாலை வணக்கம் என்று கூறுகிறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னென்னு பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய செய்திகள் நிறையா உங்களுக்கு கடந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வெறும் நகரங்களை மட்டும் உள்ளடக்கியதா அப்படின்னா ஆமாம், சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது முழுக்க முழுக்க ஒரு நாகரிகம் இருந்தாலும் 200க்கு மேற்பட்ட கிராமங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராமங்களும் ஆராய்ச்சியில் ஈடுபடுத்திருக்காங்க. பட் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகமா அப்படின்னா இல்லை, ஒரு நகர நாகரிகம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நகர நாகரிகம்னா அதில் என்னென்ன நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ 8க்கும் மேற்பட்ட 6லேருந்து 8க்கும் மேற்பட்ட நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 6லேருந்து 8க்கு மேற்பட்ட நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 1 by 1 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவற்றில் இன்னைக்கு முதல் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கரப்பா நாகரிகம். இந்த கரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னா சிந்து நதியின் கரையில், சிந்து நதியில் இல்லை, சிந்து நதியோடைய அதாவது கிளை நதின்னு சொல்லக்கூடிய ராவி நதிக்கரையில் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கரப்பா அப்படிங்கிற நகரம். இந்த கரப்பா நகரத்தை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா இது மான்கோமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்றோம். அது மான்கோமரி டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு? மேற்கு பஞ்சாப்ல இருக்கு. இந்த மேற்கு பஞ்சாப் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கரப்பா நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரப்பா நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்தவர் 1921 ஆராய்ச்சி செய்தவர் பெயர் தயாராம் சகானி அப்படின்னு தான் என்ன செஞ்சார் அப்படின்னா இதை ஆராய்ச்சி பண்ணாரு. 1921 தயாராம் சகானியால ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு நகர நாகரிகம் தான் என்னது அப்படின்னா கரப்பா நாகரிகம். இந்த கரப்பா நாகரிகத்தை மவுண்ட் ஆஃப் த டெட்னு சொல்லுவாங்க. சாரி, கேட்வே சிட்டி சொல்லுவாங்க. மன்னிக்கணும், புதையுண்ட நகரம் அப்படின்னா கேட்வே சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். இது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லர்கானா டிஸ்ட்ரிக்ட், ராவி நதிக்கரை, சிந்து நதியின் துணை நதி. இது எங்க இருக்கு? இது இருக்க அந்த ஊருக்கு பேர் என்ன? மேற்கு பஞ்சாப். அது எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இதான் இதோடைய தகவல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? புதையுண்ட நகரம். இந்த புதையுண்ட நகரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கேட்வே சிட்டி. ஓகே. இதை ஆராய்ச்சி செய்தவர் பெயர் என்ன? ஆராய்ச்சி செய்தவர் பேர் தயாராம் சகானி. ஆராய்ச்சி செய்த ஆண்டு என்ன? 1921. ஸோ இதான் கரப்பா நகரத்தை பற்றிய ஒரு சிறப்பு. மேலும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். ஏன் கரப்பன் சிவிலைசேஷன் சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் நம்ம இந்த கரப்பா தான் முதலாக ஆராய்ச்சி செய்யப்பட்டதன் காரணமாக இந்த கரப்பா நாகரிகம் கரப்பாவின் பெயராலேயே கரப்பன் சிவிலைசேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக நாம் பேச இருப்பது மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோ என்ற நகரம் 2வதாக கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நகரம். இது எங்க அமைந்திருக்கிறது? சிந்து மாகாணம், பாகிஸ்தானில் அமைந்திருக்கிறது. என்ன டிஸ்ட்ரிக்ட்? லர்கானா டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கிறது. எந்த ஆறு அப்படின்னா சிந்து நதியின் கரையில், மெயினான சிந்து நதியிலே அமைஞ்சிருக்கு. சிந்து மாகாணத்துல சிந்து நதியில அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம் கரப்பாவை சொல்ற மாதிரி இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இடுகாட்டு மேடுனா என்னன்னா மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மவுண்ட் ஆஃப் த டெட், இடுகாட்டு மேடு, சிந்து மாகாணம், சிந்து நதிக்கரை, லர்கானா டிஸ்ட்ரிக்ட். இதை ஆராய்ச்சி செய்தவர் பெயர் ஆர்டி பானர்ஜி. வருஷம் 1922. ஆகவே அப்ப நாம் 2 வகையாக பார்க்கின்றோம். ஒன்று கரப்பன் சிவிலைசேஷன், கரப்பா நாகரிகம். 2 அந்த 2வது நாம் பார்க்க இருக்கும் நகரம் என்ன அப்படின்னா மொஹஞ்சதாரோ. இந்த கரப்பாவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிந்து நதியின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் இருக்குன்னு சொல்றோம். இந்த மொஹஞ்சதாரோ என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா இது சிந்து நதிக்கரையின் மெயினான நதி சிந்து நதியிலே அமைஞ்சிருக்கிறது. சிந்து மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிறது. பாகிஸ்தானில் அமைஞ்சிருக்கிறது. இதை ஆராய்ச்சி செய்தவன் பெயர் ஆர்டி பானர்ஜி. வருஷம் 1922. இப்படியாக வரிசையாக நம்ம அடுத்தடுத்த நகரங்களை அடுத்தடுத்த வகுப்பில் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக காண்போம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.